சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்னிச்சர் கடை வந்து கிடைக்காம போனதுக்கு முத்து மீனா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தவறாக நினைக்கிறாங்க மனோஜும் ரோகிணியும். நம்மளுக்கு வந்து கடை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் தான் பண்ணியிருக்கான், முத்து தான் அந்த வேலையை பார்த்து நம்மளுக்கு கடை கிடைக்கூடாமல் பண்ணியிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, உண்மை அதுதான், நம்ம வந்து தொழில் பண்ணி ஜெயிச்சிடக்கூடாதுன்னு நினைக்காங்க, நம்ம வந்து வீட்டில் வந்து எப்பவும் போல இருக்கணும்னு நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் எப்பவும் வேலை பார்க்கக்கூடாது, வீட்டிலே இருக்கணும், அவர் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்காரு. அவங்க மட்டும் கார் ஓட்டணும், அவங்க வீட்டம்மா பூக்கடை நடத்தணும், அவங்க சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அவங்க வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு கல்யாண ஆர்டர் எடுத்து செய்யலாம், அதோடு அவங்க கதை முடிஞ்சுது, நம்ம அப்படி இல்லை, நம்ம பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் ஆயிடுவோம் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. எங்கே மனோஜ் நம்மளை எங்கே செய்ய விடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? எந்த பிஸ்னஸ் வந்தாலும் இப்படி கெடுக்க தான் செய்வாங்க. பாருங்கள், ஃபர்னிச்சர் கடையை வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு நம்ம நம்பி இருந்தோம், அதை தவிர வேறு எந்த பிஸ்னஸும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் இருந்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், என் ஃப்ரெண்டு என் கணவர் வந்து ஃபர்னிச்சர் ஷோரூம் தான் வைக்க போகிறாரு, உங்களெல்லாம் நான் அழைப்புதல் வைப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னேன், இப்போ அவங்கெல்லாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பூரா சொல்லியிருந்தேன், அந்த ஃபர்னிச்சர் கடை எப்படியும் கிடச்சிரும், நான் அதை வைக்க போகிறேன், பேங்க் லோனும் ஓகே ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ கடைசியில் பார்த்தா அவர் நம்மளுக்கு தரலன்னு சொல்லிட்டாரு, வேற ஆள் கொடுத்துட்டாரு, பாரு இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், இதுக்கெல்லாம் காரணம் முத்து தான், அந்த முத்து மீனை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அமரோகிணி, நம்மளுக்கு வந்து ஹாலில் வந்து பேசிகிட்டு இருக்கிறது நல்லதில்லை, இது சம்மந்தமாக நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம பார்க்கில் போய் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எங்கே நீங்கள் போவீங்களா அந்த பார்க்குக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, அந்த பார்க் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படிங்கிறாங்க. காலையில் எந்திக்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, சாப்பிடாம எங்கே போகிறீங்க ரோகிணி அப்படிங்கிறாங்க. சாப்பிடலாங்கிறதுக்கும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போகணுமா, உங்கள்கிட்டையும் உங்கள் வீட்டுக்கார்ட்டையும் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் என் வீட்டுக்கார தேவையில்லாமல் இழுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்கள் வீட்டுக்கார் வந்து எங்களுக்கு வந்து தொழில் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷோரூம் ஓனர்கிட்ட பேசி எங்களுக்கு கிடைக்கூடாமல் ஆக்கிட்டார்ல அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி பேசுகிறீங்க, தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? அவங்க வந்து கடை தரலைன்னா அது அவங்க விருப்பம், அந்த கடை விற்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க, வேங்கிறது வேங்காது உங்கள் விருப்பம், நீங்கள் லேட் பண்ணியிருக்கீங்க, அதனால் அவங்க தராமல் போயிருக்காங்க, இதுக்கு நீங்கள் எங்களை சொன்னீங்கன்னா அப்படிங்கிறாங்க. உடனே உங்களுக்கு இது எப்படி தெரியும் சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்காரெல்லாம் நீங்கள் பேச வச்சுட்டு தானே செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியும்னா, என் வீட்டுக்காருக்கு அந்த ஓனர் ஃபோன் அடித்தார், சரிங்களா, தம்பி தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் அண்ணன் வரதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் வேறு ஆள்கிட்ட கொடுத்துட்டேன், நீங்கள் எதுவும் இன்னும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்ன நான் எப்பவும் போல் உங்கள்கிட்ட பேசுவேன் தம்பி, நான் ஃபாரின் போனால் கூட ஏதாவதுன்னா உங்களுக்கு ஃபோன் அடிப்பேன் தம்பி அப்படிங்கிறாரு. அது போக இங்கே வந்தால் வந்து உங்களுக்கு காரில் தான் நான் வருவேன் போவேங்கிறாங்க அப்படின்னா ரொம்பவே கடுப்பாது. ஓஹோ, உங்கள் கார் இருக்க போய் தானே அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நம்ம கார் இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்காங்க. உடனே ரோகிணி, அந்த மீனாட்டை நம்மளுக்கு என்ன பேச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே மனோஜ் அப்படிங்கிறாங்க, அம்மா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெளில போய்ட்டு வரேன் நானும் ரோகிணி அப்படிங்கிறாங்க. சரிடா, உனக்கு இங்கே வந்து சுமூகமாக இருக்க வாய்ப்பே இல்லை, இந்த வீட்டில் தான் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே நினச்சிட்டு இருக்காங்க, அந்த முத்துக்கு வந்து இல்லாத பொருளாதுன்னு சொல்லி கொடுத்து இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால தான் உனக்கு அந்த ஷோரூம் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. சரியாக சொன்னோமா, நாங்களும் அதான் நினைக்கிறோம், அவங்க ரொம்ப கடுப்பாக இருக்குங்க, வெளில கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த சூழ்நிலை மனோஜ் சொல்கிறாரு, ரோகிணி வயிறு பசிக்கு அப்படின்னா, உங்களுக்கு வயிறு பசி தான் முக்கியமாக அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நான் சாப்பிடாட்ட ஒரு நேரம் சாப்பிடாட்ட கூட நான் கிறங்கிடுவேன், அதனால் வா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ரோகிணி ரொம்பவே கஷ்டப்பட்டு சாப்பிட்டுருக்காங்க. அப்போ என்ன ரோகிணி, சீக்கிரம் சாப்பிடு, 2 தோசை சொல்லியிருக்கேன், நீ 1 தோசை சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ், உங்களால் மட்டும் எப்படி இருக்க முடியுது அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, தோசை நல்லா இருக்கல, அதான் கூடன்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் அதை சொல்லலை, உங்களுக்கு தொழிலும் போய்ட்டு வருத்தமே இல்லையா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. வருத்தம் இருக்க தான் செய்யுது, அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த முத்து மட்டும் அவன் தொழில் பண்ணிகிட்ருக்கான், நம்ம தொழிலை மட்டும் அவன் கெடுக்கிறானே, அவன் வந்துட்டு நிம்மதியாக அவன் தொழில் பண்ணலாமா வைக்கலாமா அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன ரோகிணி செய்ய முடியும், ஆஃபரு அவன் கிடைக்குது, அவன் ஓட்டுறான், நம்ம என்ன செய்ய முடியும், ஆஃபரை கெடுக்கவே முடியும், இந்த ஆஃபர் கொடுக்குறவங்க எப்படின்னே தெரியாது அப்படிங்கிறாங்க. எப்படின்னே தெரியாது, அந்த வண்டி தான் தானே வண்டி ஓட்டுவார், அந்த மீனாவும் பெரிய ஆர்டர் எடுத்து செய்யணும்னா கண்டிப்பாக முத்துக்காக இருந்தால் தான் முடியும், ஏன்னா இல்லைன்னா அவரால் அதுவும் பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த மீனா பூ கட்டி அந்த குடும்பத்தை பார்க்குறதோ வீட்டு செலவு கொடுக்குறதோ நடக்கிற கதையே கிடையாது. மீனாவுக்கு 200 300 தான் ஒரு நாளைக்கு கிடைக்கும். அந்த 200 300 வச்சு என்ன ஒன்றுமே செய்ய முடியாது. மாதம் 9,000 தான் ஆச்சு, 300 வந்தாலுமே அதை வச்சு வீட்டு செலவுக்கு 10,000 அவங்க கொடுத்துக்கிடவே மாட்டாங்க. அதுபோக முத்து வந்து கூடையில் உள்ள தண்ணி அடிப்பார், அதுக்கு இந்த மீனா கொடுக்குற காசை வச்சு தான் அடிப்பார்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், அவன் குடிக்கலாம் மாட்டான், அப்படிலாம் அவன் யார் காசுலையும் குடிக்க மாட்டான், என்றைக்குமே அவன் தான் வாங்கி தருவான், எனக்கு கூட அவன் தான் வாங்கி தந்துருக்கான் அப்படிங்க. என்ன சொல்கிறீங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் ஓவராக குடிப்பீங்களா அப்படிங்க. நான் என்னைக்கு குடிச்சிருவனே, சில நேரம் கூட அவன் தான் வாங்கி தருவான், அவன் யார் காசுலையும் குடிக்க மாட்டான், அதே மாதிரி யாரும் குடின்னு சொன்னாலும் குடிக்க மாட்டான், அவனுக்கு தோணுச்சுன்னா தான் குடிப்பான். நான் வந்து அவன் எப்போமாவது குடிக்கிறதுனால அவனை குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுவேன், மற்றபடி அந்தளவுக்குலாம் இல்லை,
என்ன கோவப்படுறான் அப்படிங்கிறாங்க. எனக்கு இன்னுமே உங்கள் தம்பி பாசம் இருக்க தான் செய்யுதுண்ணே அப்படிங்கிறாங்க. எனக்கு தம்பி பாசம்லாம் இல்லை, அண்ணன் பாசம் இருந்திருந்தா எனக்கு அந்த கடை கிடைக்க பண்ணியிருப்பான், எனக்கு கடைக்குள்ளே வேலை பார்த்துருக்கான் அப்படி இப்படின்ட்டு பேசுகிறாங்க. அதே நேரத்தில் கார் ஸ்டாண்டில் பேசிகிட்டு இருக்காங்க முத்து. இந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு அந்த ஃபர்னிச்சர் கடை கிடைக்கும்னு நினச்சேன், கிடைக்காம போயிடுச்சு. இவனும் லூசு பையன் சீக்கிரம் கொண்டு பணத்தை கொடுத்துருக்கலாம், அவருக்கும் பணம் அவசரம், அதனால் வேறு ஆள்கிட்ட நல்லா ரேட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் அவர் வந்து நல்ல மனுஷன், ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி உங்கள் அண்ணனுக்கு கொடுக்க முடியல தம்பி, தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் இந்த இதில் என் மேலே எந்த தப்பும் இல்லை, உங்கள் அண்ணன் வந்து சொன்ன டயத்தில் பணமும் தரல, அதுக்காக கூட 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன், வேறு நான் என்ன தம்பி செய்வேன், என் தேவையை நான் பூர்த்தி பண்ணணும்ல, விற்றுட்டேன், உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தம்பி ஃபோன் பண்ணி சொல்லுதேன். அதுக்காக நான் ஃபாரின் போயிடுவேன், போயிட்டு நான் எப்போ வந்தாலும் உங்களுக்கு தான் கால் பண்ணுவேன் தம்பி, நீங்களும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, செல்வம் சொல்கிறாரு, அவர் சொல்கிறது கரெக்டு தானே, யாராக இருந்தாலும் அப்படி தான் நினைப்போம், நம்ம காரு தான் இருக்குது, நம்ம காரை யாருக்கா வைக்கணும்னு நினைக்கும், ஒரு ஆள்கிட்ட சொல்லி விட்றோம், அந்த ஆள் வரும்னு பார்க்குறோம், வரலை, நம்ம வேறு ஆள்கிட்ட விற்றுட்டு போக தானே செய்வோம், இதே மாதிரி தானே அவர் கடையை விற்றுருக்காரு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உண்மைதான், அவருக்கு கடை வந்து விட்டால் வேறு வாழ்வு இருக்குது, நம்மளுக்கு இந்த காரை விட்டால் வேறு வாழ்வு இல்லையேண்ணே அப்படின்ட்டுருக்கா. அது உண்மை தான், நம்மளுக்கு இந்த டிரைவிங் தொழிலை தவிர வேறு தொழிலே படிக்கலையே, உனக்கு அந்த கார் வந்து போலீஸ் லாக் பண்ணும்போது கூட நீ வந்து என்ன சொன்ன, இந்த டிரைவர் தொழிலை தவிர வேறு ஒன்றும் தெரியாதா, என்ன செய்ய போகிறேன், குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறான்னு சொல்லிட்டு கதறினல்ல உண்மை தானே அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், உண்மை தான் செல்வம், வேறு வழியே கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. அங்கே ஹோட்டலில் பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, அந்த கார் இருந்தால் தானே அவர் வந்து சம்பாதிப்பார் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதான் கார் வச்சுருக்கானே அப்படிங்கிறாங்க. அந்த காரை இல்லாமக்கிட்டா அப்படிங்கிறாங்க. அதை எப்படி நம்மளால் முடியும் அப்படிங்கிறாங்க. முடியும், நீங்கள் நினச்சா முடியும் அப்படிங்கிறாங்க. எப்படி ரோகிணி முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் நிறைய படிச்சிருக்கீங்களே, யோசிங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நான் ஒன்றும் யோசிக்க எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த காரை இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. பேசாமல் அதை கொளுத்தி விட்ருவாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி ரோகிணி நடக்கும், நம்ம தான் பண்ணணும்னு வச்சிருமே. அது போக அவன் முத்து வந்து விட்டுட்டு போகும்போது வந்து நம்மளும் வீட்டுக்குள்ளே தான் இருப்போம், அது போக வீட்டு கதவை அடைச்சிடுவாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருப்போம், அதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சு வந்தோன்னா மாட்டிப்போம். நம்ம அந்தால ரோகிணி சொல்லிட்டாங்க, நம்ம வந்து ஏற்கனவே ஹாலில் தானே இருக்கோம், நைஸாக கதவை திறந்துட்டு சொல்ல முடியாதா அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நம்ம கதவை திறந்தாலும் நம்ம கதவு வந்து மழை நேரத்தில் சவுண்டு கேட்கும், கிரிச்சுங்க, முத்து தூங்கவே மாட்டான் சும்மாவே. உடனே கதவை திறந்துட்டு யார் வெளில போகிறா வைக்கான்னு பார்ப்பான், அது போக அது நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே பண்ண வச்சோம், என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேரும் யோசனை பண்ணிங்களா, அம்மா ரோகிணி ஒரு யோசனை இருக்குது, ஒரு அம்மியில் இருக்குது ஒன்று, அதை வந்துட்டு கார் மேலே தூக்கி போட்டோம் அப்படின்னா அது ஹீட்டாக அது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபயர் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி மனோஜ், அதை வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு கெமிக்கல் கடைக்கு போகிறாங்க, அந்த இதை வாங்குறாங்க. வாங்கிட்டு மனோஜ் பையில் வச்சுக்கிறாரு. உடனே மனோஜ், இது ஹீட்டானால் வந்து இதாகிரும்ல அப்படிங்கிறாங்க. இல்லை, இது வந்து ஹீட் ஆகாத அளவு தான் சுற்றி தந்துருக்காங்க, இதை வந்து நான் அந்த பேக் பண்ணதெல்லாம் தூர தூக்கிட்டு அவன் காரு மேலே மட்டும் வச்சா போதும், அதுவே ஹீட்டில் எரிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. அது எப்போ வைக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, பகலில் வச்சா மட்டும்தான் இது வேலைக்கு ஆகும், அதனால் வந்து எப்படியும் மதியம் சாப்பிட்றதுக்கு கார் எடுத்துகிட்டு வருவான், கார் எடுத்துகிட்டு வரையில் நம்ம அதை இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரி மனோஜ், கண்டிப்பாக பண்ணுங்கள், வைங்க அப்படிங்கிறாங்க. நான் கண்டிப்பாக பண்ணுவேன், அவன் எப்படியும் சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் தூங்குவான், அந்த 1 ஹவரில் நான் வேலையை முடிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா நம்ம மேலேயும் சந்தேகம் வராது, அந்த முத்து நம்மளை எதிர்த்தாப்புல தொழிலும் பண்ண முடியாது, நாளைக்கு 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் நம்மகிட்ட தான் கையேந்துவார், அவருக்கு சரியான ஆப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவங்க ஆப் வைக்க போகிறாங்கன்னு தெரியாமையே இவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து அதே மாதிரி கார் ஸ்டாண்டில் காரை ஓட்டிகிட்டு மதியங்கான வீட்டில் சாப்பிட்றதுக்கு வராரு. வந்த உடனே மனோஜ் கார் வந்து வீட்டு ஓரத்தில் உள்ள மரத்தில் நிற்குது என்னால். அப்போ எப்போவுமே முத்து காரை வந்து வெளியில் தான் விடுவார், ஏன்னா வந்துட்டு நம்ம டபார்னு எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுனால அவசரமாக விடுவார். இந்த சூழ்நிலையில் அவர் வராரு. வந்தோடனே மனோஜ் கார் நல்ல இணையில் இருக்குது, முத்து கார் வந்து வெயிலில் விடுதாரு. அப்போ தான் நினைக்காரு, மனோஜ் வந்து வீட்டில் தானே இருக்க போகிறான், அதனால் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி விடுவோம், திடீர்னு நம்மளுக்கு வந்து ஆஃபர் வந்தால் கூட நம்ம போக வேண்டியிருக்கும், மதியம் வெயிலும் பயங்கரமாக இருக்குது, நம்ம வெயிலில் விட்டால் சரி வராது, அதனால் நம்ம மரத்தினால் விடுவோம், மனோஜ் கார் வேணால் முன்னே தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே மனோஜ் வந்து வெளியில் தான் படுக்கிறதுனால வெளியில் கொண்டிலேயே வந்து அவரோட கார் சாவியை தொங்க போட்டிருக்காரு. முத்து அதை எடுத்துகிட்டு போய் மனோஜ் காரை வந்து முத்து கார் விடுற இடத்துலேயே கொண்டு விடுவார். 2 காரும் ஒரே கலரு. அப்போ வண்டி நம்பர் மட்டும் தான் வேறு. அப்போ வந்து வண்டி எடுத்து கொண்டு விட்டுறாரு. விட்டோன்னே முத்து போய் வழக்கம் போல் சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னே, சாப்பிட்றான் ஆள், ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோகிணி, கொஞ்சம் நேரத்தில் நான் முடிச்சு விட்றேன், எப்படினாலும் மதியத்தில் அதில் வச்சா கண்டிப்பாக ஹீட்டில் அது எரிஞ்சிடும், இவன் வீட்டில் நல்லா தூங்கும் போது ஏசி சவுண்டுக்கு கேட்காது, ஏர் சவுண்டு வெளியே விட்டாலும் கேட்காது,
அப்பளமாயிரும். அதுக்கப்புறம் நம்மளும் ஒன்றும் தெரியாத போல் ஆளை போலவே நின்று விடுவோம் அப்படிங்கிறாங்க. சூப்பர் மனோஜ், எப்படியாவது செஞ்சுருங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் ஹாலில் இருந்து அவர் எந்திக்கலைன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ப்ளூடூத் போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டு பைய போகிறாரு. மனோஜ்கார் நிற்கிற வேண்டிய இடத்துல முத்துக்கார் நிற்குது, முத்துக்கார் நிற்க வேண்டிய இடத்துல மனோஜ்கார் நிற்குது. இது தெரியாத மனோஜ் வந்து கலரும்னா வண்டி நம்பரை பார்க்கல. முத்துக்கார் நம்ம காரை என்ன தானே விட்ருக்கோம், முத்துக்கார் தானே இதில் எப்போ விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கார் மேலேயே அந்த அமிலத்தை வச்சிடுறாரு. வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காரு ரோகிணிகிட்ட. ரோகிணி இன்னும் முடிஞ்சது, அவன் காரம் முடிஞ்சது, இவன் தொழிலும் முடிஞ்சது, அவன் ஆட்டம் முடிஞ்சது, இன்னும் சீன் ஓவர் தான், அவன் குடிக்கிறது கூட அவன் முன்னாடி வாங்கி தான் குடிக்கணும், அதுபோக அவன் 300 நீ சொன்ன மாதிரி உழைக்கிறான், அந்த 300 அவனுக்கு குடிக்கிறது காணாது, என்ன ஆட்டோமேட்டிக்காக மனோஜ் அண்ணன் அப்படின்னு கூப்பிட்டா நம்ம 10 100 கொடுத்துட்டு போகிறது அப்படிங்கிறாங்க. அப்பவும் உங்கள் தம்பி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தம்பியா இல்லை, பிச்சைக்காரன் நினச்சி கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் பயங்கர ஜாலியாக பேசுகிறீங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரமும் வேறு மாதிரி பேசுகிறேன்னு சொன்னால் இப்போ நான் ஜாலியாக பேசுகிறேங்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை, நம்ம தொழிலை கெடுத்த ஒருத்தனை வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா, எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு அதை விட இன்பமாக இருக்குது ரோகிணி, கண்டிப்பாக வந்து அவனை நம்ம தொழில் பண்ணி விடக்கூடாது, அதனால தான் இதை செஞ்சேன், நீ சொன்னால் கூட செஞ்சுருக்க மாட்டேன், நான் ஒரு நாள் வந்து அவனை வந்து இப்படி பண்ண நினச்சதில்லை, ஆனால் நம்ம தொழிலே கெடுத்துட்டோம்னா இனிமேல் வந்து அவன் கார் தொழில் பண்ணவே கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வழக்கம் போல் மீனாட்ட சாப்பிட்டுட்டு, மீனாவும் பைக்கில் மொபைலில் வந்துட்டு பூ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களும் சாப்பிட்டு மதியம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலை பாட்டி சொல்கிறாங்க நம்மளை பார்த்தியா, இந்த முத்தும் மீனாவும் கடுமையாக உழைக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, பொருளாதாரத்தில் அவங்க பின்தங்கி தான் இருக்கிறாங்க, அவனுக்கு கார் என்ன 500 1000க்கு ஓடும், அதுபோக மீனாவுக்கு 300 400 வைக்கும், அவங்க வாழ்க்கையில் எப்படி முன்னேறி வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை கவலைப்படாத, அதுக்கு நான் ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, நான் பண்ணி வச்சுருக்கேன், தகுந்த காலத்தில் சொல்லுவேன், என் மனசில் படுது, மீனா தான் முறையாக வந்து குழந்தைய உண்டாகுவா அந்த வீட்டில், சீக்கிரம் குழந்தைய பெற்றெடுப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை ரோஹிணியும் மனோஜும் பேசுகிறாங்க. இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் வெளியே இருந்து சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டோன்னே யாராவது அலாரத்தை அடிப்பாங்க, காளிமலை அமுக்குவாங்க. அமுக்கணுன்னா நம்ம வீட்டுக்கு வெளியே போவோம், அப்பளமா கிடக்கும், மனோஜ் நடிப்பில் பிச்சிடணுன்னா அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, கண்டிப்பாக பிச்சிடுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் நேரத்தில் அதே மாதிரி ஹீட்டாக அங்கே தீ பிடிக்க ஆரம்பிச்சிருது. தீ பிடிச்சோன்னா காரு முற்றிலும் அப்பளமாகிடுது. இந்த சூழ்நிலையில் வெளியே இருந்து எல்லாருமே கத்துறாங்க. உள்ளே ஏசி போட்டிருக்கனால கேட்கல. அப்போது ஹாலில் இருந்த மனோஜப்பா ஏதோ உள்ள சவுண்டு கேட்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி விஜயா ரூமுக்கு போகிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, ரொம்ப சவுண்டு கேட்குப்பா, என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லோரும் போகிறாங்க. அப்படியே முத்து வெளில வாடா அப்படின்னு சொல்லிட்டாரு மனோஜ். இன்னும் என்னடா அப்படிங்கிறாங்க. இல்லை, ஏதோ வெளியே சத்தங்க என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இன்னும் வெளில போகிறாங்க. மனோஜ் கார் அப்பளமாக கிடக்கு. மனோஜுக்கு அதுவே தெரியாமல் இந்த கார் வந்து முத்து கார் தானேன்னு சொல்லிட்டு, டேய் முத்து, என்னடா உன் கார் அப்பளமாக போயிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்பளமாக போயிருக்கா, ஏன் காரா, யார் கொளுத்துனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நினைக்கிறாரு. அப்போ தான் பார்க்குறாரு முத்து வண்டி நம்பரை, நம்ம காரை தள்ளியில் ஓட்டணும், இது மனோஜ் காரில் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அது உன் கார்ரா, டேய் லூஸு, இது உன் கார்ரா அப்படின்னு. நானாடா லூஸு, உன் காருடா அது பாருடா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வண்டி நம்பரை பார்க்க, இந்த கார் இங்கே எப்படி இருந்துச்சு, அங்கே தானே விட்டுருந்தேன் அப்படிங்கிறாங்க. நான் தான்டா என்னலுக்கு நிற்கட்டுன்னு சொல்லிட்டு என் காரை விட்டுட்டு உன் காரை தள்ளி விட்டேன், எப்போ முடிஞ்ச இடத்துல நான் உன் காரை, நான் எப்போ முடிஞ்ச இடத்துல விடாமல் நீ விடுற இடத்துல நான் விட்டேன் காரை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக இருக்காங்க. உடனே மனோஜ் காரை மிதிக்காங்க. மனோஜ் ஆர்வக்குளாரில் நான் தான் இது பண்ணணும்னு சொல்லிடாதீங்க, இது வேறு மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. மனோஜ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் இப்படிடா இருந்துச்சு, ஒரு வேளை இந்த ஹீட்லேயே இருந்துச்சுமா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவ்வளோ ஹீட்டாக இருந்த மாதிரி இல்லையா முத்து, வெயிலும் கம்மியாக தானே அடிச்சிச்சு அப்படி இப்படின்னு இருக்காங்க. இல்லைப்பா நீ வெயில் கொஞ்சம் அதிகம் தான் அப்படின்னு முத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிப்பா, இது என்ன எப்படின்னாலும் இது இன்சூரன்ஸ்லாம் போட்டிருக்கலையா மனோஜ் அப்படி இப்படிங்கிறாங்க. போட்டிருக்கேன், வச்சுருக்கேன், ஆனால் என் காரை எரிக்கிற அளவுக்கு யாருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர படம் போடுதாரு. உடனே ரோஹிணி சொல்லிட்டாங்க, ரொம்ப போடாதாங்க மனோஜ், இதை யாருன்னு ஒன்றா மாட்டிப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. டேய் உன் காரு பேருக்கு விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க, நீ எப்படியும் ஃபைனான்ஸ் போட்டுருப்ப, அதில் இன்சூரன்ஸ்லாம் போட்டிருப்ப, அது வந்து உண்மையிலே இதில் தான் தீயில் தான் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனான்ஸில் நம்ம இது பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரிடா, ஃபைனான்ஸில் பண்ணால் கார் தந்துடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணால் தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மனோஜ் நினைக்காரு, சரி எரிஞ்சு போனது ஏதாவது போயிட்டு ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் தான் கார் தான் முத்து வந்துருங்கன்னு நினைக்கிறேன், சொல்லுதானே அப்படிங்கிறாங்க. உடனே டேய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா அப்படிங்கிறாங்க. எதுக்குடா அப்படிங்கிறாங்க. டேய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆரோட போனால் தான்டா இன்சூரன்ஸ் நீ வாங்க முடியும், அதே மாதிரி இன்னொரு கார் தருவாங்கடா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சரி ஸ்டேஷனில் வந்து நம்ம கொளுத்துன மாதிரி ஒரு வீடியோ எதுவும் இருக்க போகிறதில்ல, பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி காரை விட்டுருந்தாருங்க அண்ணன், நான் வந்துட்டு என் கார் விட்ட இடத்துல
எங்கள் அண்ணங்காரை விட்டேன், எங்கள் அண்ணங்காரை விட்ட இடத்துல என் காரை விட்டேன். இப்போ எங்கள் அண்ணங்கார் வந்து எரிஞ்சு கிடக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் தான் சார் தூங்கியிருப்பேன். 1 ஹவரில் இப்படி ஆயிருக்கு சார் அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அப்போ தான் மனோஜ் முழிக்கிறா, ஆகா எல்லாத்தையும் என்ன வச்சுருந்தோம், சிசிடிவி மறந்துட்டோமே, ஒருவேளை நம்ம கார் மேலே வச்சதை பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஆமாம் சார் இருக்குது, நான் அதை வாங்கிட்டு வந்தால் சரி இருக்காது சார், என் வீட்டம்மா வரையில் சொன்னாங்க, அந்த மனோஜுக்கு அதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லுவாங்க. அதனால் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, அவங்க என்ன முடிவு எடுக்காங்களோ அதை பண்ணுங்கள். அப்படிங்கும்போது நான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கலை சார், நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க, அதுக்கு முன்னாடி நீங்களே சட்டப்படி வாங்குங்க சார், பக்கத்து வீட்டிலலாம் எங்கள் வீட்டில் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, நீ சொல்லுவதும் சரி தான், போலீஸ் செய்ய வேண்டியதை போலீஸ் தானே செய்யணும், என்ன நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரை போட்டு விட்டுட்டு அவங்க அதுக்கு சம்மந்தமாக வேலையை பார்க்குறாங்க. மனோஜுக்கு ரொம்ப பீதியாக வீட்டுக்கு வராரு. வந்தோடனே ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க, ரோகிணி போலீஸில் எஃப்ஐஆர் ஆயிடுச்சு, அவங்க சிசிடிவி பார்க்கணுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சொல்கிற அப்படிங்கிறாங்க. அம்மா சிசிடிவி பார்க்குறேங்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நான் கார் மேலே வந்து அந்த கெமிக்கலை வச்சது தெரிஞ்சிருக்குங்களா அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்போ நம்ம மாட்டிப்போமா அப்படிங்கிறாங்க. தெரில ரோகிணி, இந்த பெட்டிஷன் என்னால் நடவடிக்கை எடுக்க வேண்டாம், நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு வந்துடுவோமா போலீஸ் ஸ்டேஷனில் போய் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 பேருமே ரோகிணியும் மனோஜும் போகிறாங்க. சார் எங்கள் கார் இருக்கிறதுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அதை வாபஸ் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, மேலதிகாரிக்கு போகிறோம் சொல்லியாச்சு என்ன, அதனால் வந்து நடவடிக்கை எடுத்தான்ட்டு சொல்லிட்டாங்க, இப்போ சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார் எங்களுக்கு வேண்டாம், நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்றாங்க. சரிம்மா உங்களுக்கே நடவடிக்கை இல்லைன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு 1 லட்ச ரூபா இழப்பானாலும் பரவாயில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளை தெரியாமல் போயிடுச்சு, இல்லை தெரிஞ்சிருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வந்து மனோஜ்கிட்ட கேட்குறாரு, என்னடா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம வீட்டில் வந்து கேட்டாங்களா, கொடுத்தியா வச்சியா, பக்கத்து வீட்டில் வாங்கி கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் கொடுத்தாச்சுடா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வந்து ஸ்டாண்டில் பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் அண்ணங்காரே அவனை வச்சுருக்கான், அது யாருன்னு தெரில, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா தெரிஞ்சிடும் வச்சிருவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. நீ தான் பார்த்துட வேண்டியதானே, உங்கள் வீட்டு சொன்னால் சிசிடிவி இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. இருக்குது செல்வம், நான் பழைய மாதிரி கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டா. அவள் சொல்கிறது உண்மை தான், நம்ம இப்போ எதை பண்ணாலும் சட்டப்படி தான் பண்ணணும். சிட்டி தான் வந்து அந்த வீடியோ எடுத்து போட்டான்னு தெரியும் போது அவனை வெளுன்னு வெளுத்து குறித்து உப்பு தடவுன்னு நினச்சேன். ஆனால் வந்து என் வீட்டம்மா சொல்லிட்டான், நீ இங்கே வந்து கோவப்படுறது தப்புங்க, சட்டப்படி செய்யுங்க, அவன் வந்துட்டு டெக்னிக்கலாக செய்கிறான், நம்ம மட்டும் முட்டாளாக இருக்கணுமா அப்படின்னு சொன்னான். ஏன்னா நம்மளும் டெக்னிக்கலாக செஞ்சிடணும்ல செல்வம், அதனால தான் அப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் போலீஸ் வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ மனோஜ் கேட்குறாரு, என்னடா மனோஜ் போலீஸ் ஸ்டேஷன் போலையா, சிசிடிவியில் பார்த்தியா வச்சா என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைடா முத்து, அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியலையா, சிசிடிவியில் இல்லையா அப்படி. என்னடா சொல்கிற, அப்போ காரில் எதுவும் ஃபால்ட்டாடா அப்படிங்கிறாங்க. அதான் தெரில அப்படிங்கிறாங்க. நீ பேசாமல் ஒன்று செய், எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு நேராக அந்த ஷோரூம் போய் பாரு அப்படிங்கிறாங்க. சரிடா நாளைக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாரு. இந்த சூழ்நிலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி நடிச்சுட்டு பார்க்கில் போய் உட்காந்துக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு வந்தேன்டா, எஃப்ஐஆர் காப்பி வந்து சாயந்தரம் வாங்க வர சொல்லியிருக்காங்க. அது போக வந்துட்டு நான் வந்து நாளைக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஷோரூம் போய்ட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி அது என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, முத்துட்டு அப்படியே சமாளிச்சிட்டே இருங்க, அவன் ஓடிட்டே இருப்பான், கொஞ்சம் தெளிவாக இருங்க, இல்லைன்னா நம்ம தான் செஞ்சிடணும் மாட்டிக்குவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ஆமாம்மா நம்ம மாட்டிக்கக்கூடாது, அவன் கேட்கும் போதெல்லாம் எப்படியாவது சமாளிக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்படியே இருக்கும்போது மனோஜ் வந்து ஒருத்தர் பிஸ்னஸ் விஷயமாக ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ முத்து கேட்குறாரு, என்னடா அந்த கார் என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. டேய் இதை பற்றியே கேட்டுக்கிட்டே இருப்பியா, கார் ஏன் காருடா, நான் பார்த்துக்குவேன், வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, காரை பற்றி இவன் கவலையே பட மாட்டான், இவன் கார் தானா அப்படிங்கிறாங்க. ஏங்க அது நம்மளுக்கு எதுக்குங்க, அவங்க கார் அவங்க இன்னும் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இந்த மீனா ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம கார் எரிஞ்சிருக்கு, நம்மளே எவ்வளோ கவலையில் இருக்கோம், ஆனால் வந்து உசுப்பேற்றிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு இதுவே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. தன்னோட காரை நம்ம தான் கொளுத்திருக்கோம் அப்படிங்கிறத வழியே இல்லாமல் நம்ம காருக்கு இப்படி ஆயிடுச்சா, இவங்க இப்படி நினைக்காங்களேன்னு சொல்லிட்டு மறுபடியும் முத்து மீனாவே தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் முத்து வந்து மனசுக்குள்ளே இது பண்ண நினைக்காரு. இவன் வந்து பேப்பரை வந்து அங்கே ஸ்டேஷன்லேருந்து வாங்கி கொண்டு ஷோரூமில் கொடுத்தானா கொடுக்கலன்னு தெரில, நம்மளும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம், நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணி கொடுப்போம், அவனுக்கு காரை பற்றி தெரியாது ஒன்றும், நம்ம தானே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஷோரூம் போகிறாரு. சார் இந்த மாதிரி எங்கள் அண்ணன் தானே சார், அந்த வண்டி எரிஞ்சிச்சுன்னு சொல்லி இன்சூரன்ஸ் பேப்பருக்கு வச்சுக்கு அதை கிளைம் பண்ணதுக்கு எதுவும் பண்ணானா சார் அப்படிங்கிறாங்க. அவர் வரவே இல்லையே அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. டேய் நீ அந்த ஷோரூமுக்கு போனையா அப்படிங்கிறான். போயிட்டேனே அப்படிங்கிறாங்க. நானே அங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இனிமேல் தான் போகணும், அங்கே போகலான்னு சொன்னால் நீ எதுவும் சொல்லுன்னு தான் நினச்சேன், அங்கே தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க.
ஒழுங்காக அந்த எஃப்ஐஆர் காப்பியும் அந்த வண்டி புக்கு எல்லாத்தையும் கொண்டு கொடுறா, அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு இந்த இன்டிமேஷனே தெரியாதான், நீ வந்து இப்போ சம்பவம் நடந்தோடனே தகவலை கொடுத்துருக்கணும். நான் தான் சொன்னேனே அந்த ஷோரூமில் தகவலை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க உனக்கு ஃபைனான்ஸு வந்து நீ கட்டலை அப்படின்னு சொன்னால் வட்டிக்கு மேலே வட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்களா, நீ முதல்ல வந்து அதை தகவலை கொடுறா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மனோஜ் நினைக்கிறேன், ஆகா நம்ம வந்து ஏற்கனவே 3 லட்ச ரூபாய்க்கு வட்டிக்கு தான் வாங்கி எடுத்துருக்கோம், அதுக்கு வேறு வட்டிக்கு மேலே வட்டி போடுவாங்களா, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி ஃபோன் அடிக்காங்க. ரோஹினி, நான் 1 லட்ச ரூபா லோனுக்கு தானே எடுத்தேன், அதை யோசிக்கவே இல்லை, இப்போ அதுக்கு 3 லட்ச ரூபா கட்டணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. ஆகா, ஏற்கனவே நம்மளுக்கு கடன் இருக்குது, மனோஜ் தான் இந்த கடன் இல்லாமல் இருந்தார், இப்போ இந்த கடன் வேறு ஆயிடுச்சுன்னா நம்ம தொழில் பண்ணதுக்குள்ளே பணம் போயிட்டே இருக்குமா, ரொம்ப போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. மனோஜ், எப்படியாவது அந்த எஃப்ஐஆர் காப்பி வாங்கி கொண்டு கொடுத்தா இன்சூரன்ஸ் கிடச்சிருமா அப்படிங்கிறாங்க. அப்படி தான் முத்து சொன்னால், முத்து சொன்னது மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பேசாமல் எஃப்ஐஆர் மட்டும் போட வச்சுட்டு எஃப்ஐஆர் காப்பியை கொண்டு வாங்கி கொடுத்துட்டானே, அது லோனும் இல்லாமல் போயிரும்ல அப்படிங்கிறாங்க. நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போய்ட்டு, சார் இந்த மாதிரி நான் கொடுத்த பெட்டிஷன் மேல் நடவடிக்கை வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, முதுகுவலி பிஞ்சுக்கும் போயிருங்க, உங்களுக்கு தவிர வேறு வேலை கிடையாது எங்களுக்கு, முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அப்புறம் வேண்டாம்ப, அப்புறம் மறுபடியும் வந்து நடவடிக்கை எடுன்னு சொல்லிட்டு இருப்பியோ அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே நீ நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் அந்த வீட்டில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ், ஏற்ற வீட்டு ஃபுட்டேஜ், உங்கள் பக்கத்து வீட்டு ஃபுட்டேஜ்லாம் வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஆஹா, நான் வேணாம் மாட்டி விடுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துடுறாரு. இந்த சூழ்நிலையில் முத்து ஒரு இடத்துல கார் ஓட்டி போயிட்டு இருக்காரு. அப்போ போலீஸ் மறிக்கிறாங்க. என்ன சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கரெக்டாக இருக்குது தம்பி, உன்கிட்ட தான் தகவல் சொல்லணும்னு நினச்சேன், உங்கள் அண்ணன் தானே மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும், உங்கள் அப்பாவும் எனக்கு நல்ல பழக்கம் தான், நாங்கள் பார்க்கில் ஒன்றா வாக்கிங் போகிற ஆட்கள் தான். இப்போ என்னென்னா உங்கள் அண்ணன் வந்து ஒரு கார் வந்து எரிஞ்சிட்டுதுன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் கொடுக்க நீங்களும் வந்தீங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. முதல்ல வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்தான், அப்புறம் பின்னாடியே வந்து என் நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சொன்னான். நானும் சரி அவங்களே வேணாம்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி விட்டுட்டேன். மறுபடியும் அவங்க வீட்டம்மா 2 பேர் வந்து மறுபடியும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. என்னதாங்க கதை, உண்மையிலே அது கார் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறாங்க. சார் உண்மையிலே கார் இருந்தது நிஜம், எரிஞ்சது நிஜம், ஆனால் எதுக்கு இவங்க இப்படி பண்ணாங்கன்னு தெரில, நான் என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க. டேய் மனோஜ், என்னடா பண்ணி வச்சுருக்க நீனும் உன் பொண்டாட்டியும், முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அப்புறம் நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க, மறுபடியும் நடவடிக்கை எடுக்கணும்னு போயிருக்கீங்க, என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, உண்மையில என்ன தான் நடந்துச்சு, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் பக்கத்து வீட்டிலாம் வாங்கி கொண்டு கொடுறா அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் கொடுத்துட்டு வந்தா அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. டேய் போலீஸே பக்கத்தில் தான் இருக்கார், அவரை வச்சுட்டு தான் நான் பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அதான் போலீஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்களே, நீ தான் பெட்டிஷன் நடவடிக்கை வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், உங்கள் வீட்டம்மா வேண்டான்ருக்கா, மறுபடியும் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கு வேறு வேலை கிடையாதா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து நினைக்கிறார், ஒருவேளை வந்து காரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கான், அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கார். உடனே மீனாட்ட போய் இதை சொல்கிறாங்க. மீனா, இந்த மாதிரி மனோஜ் ரோஹினி பெட்டிஷனே கொடுக்கலையா, கொடுக்காமே எஃப்ஐஆர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதுபோக அங்கே கார் ஷோரூம்லேயோ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கோ இவன் எந்த தகவலையும் கொடுக்கல, இதை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கு மீனா அப்படின்ட்டு இருக்காங்க. ஏங்க இதுதாங்க உங்கள் வேலை, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை மீனா, நம்ம வீட்டில் முன்னாடி இது நடந்திருக்கு, நாளைக்கு நம்ம காரு கூட நடக்கலாம், இந்த இதை நான் அப்படியே விட முடியாது மீனா, இது என்னென்னு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது, ஒவ்வொரு நேரமும் வந்து இந்த வீட்டு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. முதல்ல நம்ம பூக்கடையை நிப்பாட்டியிருந்தோம், மனராஜ்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அது யார் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன பண்ணாங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியலை. ஆனால் நான் வந்து சந்தேகம் பட்டுட்ருப்பேன், என்ன பண்ணியிருக்காங்களா என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் பூர்வமாக எனக்கு தெரியலை. ஆனால் வந்து இன்றைக்கி நம்ம கார் வந்து எரிய வேண்டியது, நம்ம நின்ற கார் அந்த இடத்துல மனோஜ் கார் நின்றுருக்கு, மனோஜ் கார் போயிருச்சு. ஆனால் மனோஜும் அதை ஃபீல் பண்ண மாதிரி தெரியல, ரோஹினியும் ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது வந்து அது எப்படின்னா தான் நடந்துருக்குன்னு நமக்கு தெரியணுங்களா. ஒருவேளை அந்த ரோஹினி பெரிய பணக்காரங்க அப்படிங்கிறதுனால வந்து இந்த கார் அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு கிடையாது, நம்ம பார்த்துக்கலான்னு நினச்சிருக்காங்களா, இல்லைனா மனோஜ் வந்து மாமனார் பணம் தான் நம்ம கையில் இருக்க, வேறு கார் வாங்கிக்கலாம்னு நினச்சி இப்படி பண்ணுறாங்களா, இல்லை உண்மையிலே என்ன தான் நடந்துச்சு நமக்கு தெரியல அப்படின்னா அப்படிங்கிறாங்க. நீங்கள் சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க, உங்கள் அண்ணன் வந்து நமக்கு விஷயத்தை தலையிடக்கூடாது, உங்கள் அண்ணி வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் தலையிட்டால் எப்படிங்க சரி வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி மீனா, நான் தலையிடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனாலும் மனசுக்கு அவர் கேட்க மாட்டேங்க, ரொம்ப சோகமாக இருக்கார். உடனே அண்ணாமலை என்ன முத்து ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அந்த மனோஜ் கார் எரிஞ்சதுக்கு அவங்க ஒரு ஆக்சிடென்ட் பண்ணாமல் இருந்திருக்காம்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அவன்ப்பா ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் போட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறான், ஃபைனான்ஸ் கம்பெனியில் போய் கொடுக்கவும் செய்யலை, இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் கொடுக்கல, எதுவுமே அவன் செய்யலைப்பா, என்ன தான் பிரச்சனையே தெரில அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து எனக்கும் இதுக்கு டவுட்டாக தான் இருக்குது, அவன் வந்து கார் வந்து எரிஞ்சால் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க 2 பேரும், அவங்க ஃபீல் பண்ண மாதிரி இல்லை, அவன் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்போ நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் என்னென்னு பார்ப்போமாப்பா அப்படிங்கிறாங்க. அதான் அதை எடுத்துக்கொண்டு நீ போலீஸை கொடுன்னு சொன்னேன், அவன் கொடுத்துருதான்னு சொன்னால் அந்த வீடியோ அவன்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க.
உடனே நேராக மனோஜ்ட்ட போகிறாரு. மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜுடைய காப்பி கொண்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை அதை பார்க்கணும், நம்ம கார் இருந்துச்சு அன்றைக்கி வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அந்த ஃபுட்டேஜ் வந்து நான் அழிச்சிட்டேன் அப்படின்னா. அழிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், யாருன்னே அதில் தெரியலை, சும்மா அந்த பதிவு வச்சுக்கிட்டு போனேன், கடுப்பாக இருக்க தான் அழிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ சொல்லுறது நம்ப முடியாது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ என் காரை நானே கொடுத்துன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லலை, நீ செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. டேய் நான் ஏன்டா என் காரை கொளுத்த போகிறேன், எனக்கு வேலை இல்லையா, அப்படி கொளுத்து நான் உன் காரை கொளுத்த மாட்டேன்னா அப்படிங்க. என் காரை கொளுத்துவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வாங்க போகிறாங்க. உடனே முத்து விடு, அவன் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கான் விடு அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, முத்து என்ன தான் பிரச்சனைங்க உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, கார் வந்து வீட்டு முன்னாடி எரிஞ்சிருக்கு, அதை கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் ஆகணும்னு சொன்னேன். அவங்க அவனை சேர்ந்து கலைஞ்சானா கம்ப்ளைண்ட்டே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். அதுபோக அவன் வாங்கின ஷோரூமுக்கோ ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு அவன் தகவலே தெரிவிக்கலை. இவன் தகவல் தெரிவிக்காத போது அந்த 3 லட்ச ரூபாய்க்கு அவங்க வட்டி முதல்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு நிறைய போடுவாங்க, அதையும் பணம் தான் கட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, டேய் என்னடா சொல்கிறான் அவன், பணம் நீ நிறைய இன்னும் அந்த காரும் போய் பணம் கட்டணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, காரு போயிடுச்சுலன்னா கட்ட தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், அப்போ நீ பிஸ்னஸ் பண்ணதுக்கு பணம் காணாதடா, அந்த பணம் பூரா அங்கே போயிருமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா வெறும் 3 லட்சம், வட்டி ரொம்ப நேரம் 3 லட்சம் தான் போகும் அப்படிங்கிறாங்க. டேய் காரும் போய் 3 லட்ச ரூபா ஏன்டா வேஸ்ட்டாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே அது ஏன் இஷ்டம், வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. சரி வராது, நான் இதை எப்படி டீல் பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு முத்து. இதை பார்த்த ரோகிணிக்கு பயங்கர இதாக இருக்குது, நம்ம தான் பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு திருதுன்னு முடிச்சிட்ருக்காங்க. ரோகிணி திருதுன்னு முடிக்கிறதையும் முத்து பார்த்துறாரு. ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் இவங்க 2 பேரும் மறைக்கிறாங்க, இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்காரு மனசுக்குள்ளே. இந்த சூழ்நிலையில் பக்கத்து வீட்டுக்கெலாம் போகிறாரு. பக்கத்து வீட்டுக்காரை வந்து ஒரு பிரச்சனையில் வந்து முத்து வந்து வெளுன்னு விழுந்திருக்காரு, பக்கத்து வீட்டுக்காரையும் எதிர்த்து வீட்டுக்காரங்களையும். அதனால் அவங்க 2 பேரும் கவுந்துட்டே இருக்காங்க. அண்ணாச்சி, அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு வந்து என் மேலே தப்பு இல்லை, நீங்கள் பேசுனது தப்பு, அதனால் எனக்கு கோவம் வந்துருச்சு. ஆனால் மற்றபடி இன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு எங்கள் வீட்டு முன்னாடி, அது சம்மந்தமாக பார்க்கணும், ஒரு வீடியோ பார்க்கணும், சிசிடிவி பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க முத்து. அந்த நடந்த சம்பவத்துக்கு என் மேலே தான் தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன், அதனால் நீ கேட்குற சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் தரமாட்டேன்னு சொல்லலை, தாரேன் நீ பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவை கொடுக்குறாங்க. அதை ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. அந்த கார் மேலே வந்து அந்த அமிலத்தை வச்சது மனோஜ் தான்னு தெரிய வருது. இதை பார்த்த முத்துக்கு பயங்கர ஷாக்கு. இவனே இப்படி பண்ணிட்டு தான் வந்து இதை கம்ப்ளைண்ட் கொடுக்காம வைக்காமல் இது பண்ணிகிட்ருக்கானோ, ஒருவேளை நம்ம காரங்க நின்றா நம்ம இப்படி பண்ணலான்னு நினச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. அப்போ தான் முத்துக்கு யோசனை வருது, அவன் காரு நிற்க வேண்டிய இடத்துல என் கார் நின்றுச்சு, என் கார் நிற்க வேண்டிய இடத்துல அவன் கார் நின்றுச்சு, என் காருன்னு சொல்லிட்டு தான் அவன் வச்சுருக்கான். கடைசியில் பார்த்தா அவன் கார் ஆகி போச்சு, அதனால தான் அவனால் ஒன்றும் செய்ய முடியல. நம்ம இந்த கார் கூட ஓட்டி பிழைக்கக்கூடாதுன்னு சொல்லி புருஷங்க முன்னாடி நினைக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அப்போ தான் அவருக்கு தோணுது, இந்த விஷயத்த வந்து கேட்போமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ மீனா பார்த்தோன்னே, சரி மீனா இருக்கா, நம்மளை கோபப்படக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கா, ஆனால் வந்து நம்ம காருக்கு ஒன்றும் ஆகலை, அவன் காரையே கொளுத்திக்கிட்டான், ஆனால் வந்து இப்படி பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெக்கையில் இருக்காங்க. இது சொல்ல மனோஜ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. டேய் அப்படிங்கிறாரு. என்னடா அப்படிங்கிறாங்க. உடனே வந்து இட்லிக்கு வந்து சட்னியோட தொட்டுக்கிடுவேன், சாம்பார் ஊற்ற மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு வலுவலுன்னு இருக்காரு. டேய் அவன் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டான்னா உனக்கு சட்னி ஊற்றி சாப்பிட்டா உனக்கு எதுக்கு அவன் மேலே கை வைக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா எப்படி சாப்பிட்ணும் அவனுக்கு தெரியல, முழு மாடு மாதிரி இருந்துக்கிட்டு இப்படியா இருந்துச்சு, இப்படியா சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு நான் வெளுப்பு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் இது ஏன்டா தேவலாம் பண்ணிகிட்ருக்கேன், முத்து நீ குடிச்சிருக்கியா அப்படிங்கிறான். குடிக்கலப்பா, ஓவராக பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. என்னடா ஓவராக பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே தன்னை மீறி சொல்கிறாங்க, எப்பா காரை கொளுத்துனது இவன் தான்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நான் எங்கடா கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. எப்பா இந்த வீடியோ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் போட்டு காமிக்காரு. உடனே மனோஜ் கொடுத்துருது. மனோஜ் வந்து அமிலத்தை ஊற்றிட்டு வர்றதும் கொஞ்சம் நேரம் கழித்து ஹீட் ஆகி எரியிறதும் அது அப்படி தெரியுது. இதை பார்த்தோன்னா அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிறாரு. இவனே ஏன்டா கொடுத்துட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இப்போ அந்த இடத்துல இவன் கார் நின்றுச்சு, நான் தான் எனலுக்காக என் காரை மாற்றி விட்டேன், நான் வெளியே போகணும் அப்படிங்கிறனால, இவன் வந்து என் கார் என்ன செஞ்சுருக்கான்பா அப்படிங்கிறாங்க. ஆமாடா நீ என் தொழில் கெடுத்த, நான் நீ கெடுக்க நினச்சேன், அதான்டா செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. நானடா அவன் தொழில் கெடுத்தேன், என் தொழில் கெடுக்க என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளுன்னு முத்து வெளுக்காரு. வெளுத்த வெளுப்பில் மனோஜ் மயங்கி விழுந்திருக்காரு. உடனே முத்து விட்றாங்கிறாங்க. உடனே தண்ணி தெளிச்சு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் மனோஜுக்கு மயக்கம் தெரிஞ்சிருது. உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்காங்க. ஒன்றும் இல்லை, என் பையன் வந்து சண்டை போட்டிருக்கான், 2 பேரும் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ்ட்டு நாங்கள் இன்டிமேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டான்னு சொல்லிட்டு போலீஸ் நேராக ஃபோன் அடிச்சிடுறாங்க. போலீஸும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. வந்தோடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு மனோஜ்கிட்ட கேட்குறாங்க. உடனே அப்போ தான் மனோஜ் நினைக்காரு, இதுதான் வசமான வாய்ப்பு,
முத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, சார் இந்த மாதிரி என்னை வந்து அவன் மேலே கை நீட்டிட்டான், அவன் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, உங்கள் பொருளே நீங்கள் இது பண்ணீங்க, உங்கள் அண்ணன் வந்து உங்களுக்கு இழப்பாயிட்டேன்னு சொல்லி உங்கள் தம்பி கோவத்தை தான் பண்ணார் வச்சார் அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் வேணும்னே தான் பண்ணான், என் தொழிலுங்கிறத நான் சும்மா விட மாட்டேன், அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் தான் எங்கள் நேரத்தை வீணாக்கியிருக்கீங்க, உங்கள் மேலே நாங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும், நீங்கள் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்களாக உங்களுக்கு புகார் அளித்து எங்கள் நேரத்தை வீணாக்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே பெட்டிஷன் கொடுத்து நாங்கள் எஃப்ஐஆர் போட போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. இல்லை சார் என் மேலே இந்த நடவடிக்கை எடுத்துடாதீங்க, வச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் விட முடியாது, நீங்கள் முத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க, கொடுக்காம போங்க, அது தேவையில்லை எங்களுக்கு, எங்கள் நேரத்தை வீணாக்கணும், உங்கள் மேலே நான் வழக்கு போடுவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் சுருதி சொல்கிறாங்க, சார் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரா ரோக்குலரில் விடுங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே பிரச்சனை, அதனால் வெளியே தெரிஞ்சு எங்களுக்கும் அசிங்கம் சார், விட்டுருங்க, இவர் மேலே பெட்டிஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கிறதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் சார்னு சொல்லி சுருதி பேசுகிறாங்க. சுருதி சொன்னேன், அம்மா நீங்கள் வாசுதேவன் அவருடைய பொண்ணு, உங்கள் சொல்லுக்கு மரியாதை இருக்குமா, உங்களுக்கு கமிஷனர் லெவலில் பழக்கம் இருக்குது, இல்லை உங்கள் சொல்லுக்கு நான் மரியாதை கொடுத்து நான் கிளம்புறோமா, இனிமேல் இந்த மனோஜ் வந்து இந்த மாதிரி நடந்தார் அப்படின்னா யார் சொல்லியும் கேட்க மாட்டோமா, ரிமாண்ட் பண்ணி விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. சரி இந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிறாங்க. ரோகிணியும் போலீஸை கையெடுத்து கும்பிட்றாங்க. இனி என்ன நடக்கும் தான் நம்மளை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.